எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ண போகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் நீட்டாக இருக்க கத்திரிக்காவை ரவுண்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், கருவேப்பிலை. இந்த மசாலா பாருங்கள், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, 4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு தக்காளி. இதை எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு இது சிக்கன் மசாலா, இது கொஞ்சோண்டு அந்த கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம சால்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காவை இதில் டிப் பண்ணி நம்ம அப்படியே தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை இதில் டிப் பண்ணி தோசை தவாவில் போட வேண்டியதுதான். எல்லாத்தையும் அதே மாதிரி டிப் பண்ணி போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா டிப் பண்ணி கலந்து வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு நம்ம இங்கே பாருங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அந்த கருவேப்பிலையை நம்ம அதில் போட வேண்டியதான். நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே நம்ம இதை ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், மீதி இருக்க அந்த மசாலாவை அது மேலே கொஞ்சம் அப்படியே போட்டுற வேண்டியதான், தடவி விட்டுற வேண்டியதான். தடவிட்டு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் ஃப்ரை நல்லா ஆனதுக்கப்புறம் திருப்பி விட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பக்கம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்க வேண்டியதான். இப்போது திருப்பிடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. இவ்வளோதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.